இன்றைய தினம் மதுரை பாரபத்தியில் தாவேக்க மாநாடு நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் அங்கு கள நிலவரம் என்னவாக இருக்கிறது, மாநாட்டு ஏற்பாடுகள் எப்படி இருக்கிறது, தொண்டர்கள் எவ்வாறு அங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள், இதுபோன்ற பல்வேறு தகவல்களை பார்த்து வருகிறோம். தற்போது தாவேக்க மாநாட்டிற்காக 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு பொது போக்குவரத்திற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. சாறை சாறையாக தொண்டர்கள் மாநாட்டு பந்தல் நோக்கி வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இது குறித்த விவரங்களை எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு மதுரையில் நடைபெறுகிறது. மாநாடு நடைபெறக்கூடிய இடத்திலிருந்து சுமார் 300 மீட்டர் தூரத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இது ஒரு பிரதான சாலை, அதாவது மதுரையிலிருந்து அருப்புக்கோட்டை வழியாக தூத்துக்குடி கன்னியாகுமரி செல்லக்கூடிய முக்கியமான சாலை இது. இந்த சாலையில பொது போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஏற்கனவே திட்டமிடப்பட்ட வெளியூர்களிலிருந்து வரக்கூடிய லாங் டிஸ்டன்ஸ், நீண்ட தூரம் பயணித்து வரக்கூடிய அந்த பேருந்துகள் மட்டும் இந்த பகுதி வழியாக செல்வதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். மற்றபடி தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் அவர்களுடைய வாகனங்கள் 1-2 அனுமதிக்கப்படுகிறது. பெரும்பாலும் இங்கிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்திலேயே பார்க்கிங் வசதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தால் அந்த இடத்திலேயே அந்த வாகனங்களை நிறுத்தி வைத்துவிட வேண்டும் என காவலர்கள் தடுத்து நிறுத்தி விடுகின்றார்கள். அதே போல மற்றபடி உள்ளூர் நிர்வாகிகள், அதே போல உள்ளூரில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஆகியோரெல்லாம் 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் ஆகியவற்றை கொண்டு வருவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் உள்ளூர் பேருந்து கிட்டத்தட்ட இந்த மாநாடு நடைபெறக்கூடிய இடத்திலிருந்து 2 புறமும், அதாவது இங்கிருந்து அருப்புக்கோட்டை நோக்கியும் அதே போல இங்கிருந்து மதுரை பெரியார் பேருந்து அந்த மைய பகுதியை நோக்கியும் செல்வதற்கு கிட்டத்தட்ட 5 முதல் 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு பொது போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக நீங்கள் திரையில் பார்ப்பது போலவே சாலைகள் வெறிச்சோடி, அதாவது வாகனங்கள் எதுவும் இன்றி காணப்படுகிறது. ஆனால் சாலைகள் முழுவதும் வெறிச்சோடி என்று நாம் சொல்லிவிட முடியாது. கண்ணுக்கெட்டிய தூரம் வரை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் ஏராளமானவர்கள் கழுத்திலே அவர்களுடைய அந்த கட்சியினுடைய மஃப்ளர் அணிந்து கொண்டும் வெள்ளை நிற சட்டை அணிந்து கொண்டும் நண்பர்களோடும் குடும்பத்தோடும் தங்களுடைய கிராமத்தை சார்ந்தவர்களோடும் தங்கள் பகுதியை சார்ந்தவர்களுமாக கூட்டமாக வருவதை பார்க்க முடிகின்றது. இதை புரிஞ்சுக்கிற மாதிரி எளிதா சொல்லணும் அப்படின்னா, நம்ம திருப்பதிக்கு போகும்போது பார்த்தோம்னா கூட்டமாக பக்தர்கள் சென்று கொண்டே இருப்பார்கள் பெருமாளை தரிசிப்பதற்காக. அதுபோல கூட்டமாக சாறை சாறையாக கண்ணுக்கெட்டிய தூரம் வரை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள், இளைஞர்கள், ஆண்கள், பெண்கள் வந்த வண்ணமாக இருக்கிறார்கள். அதிகாலை 5 மணியிலிருந்து நாம் இந்த இடத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதே போலத்தான் சாறை சாறையாக வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஏறக்குறைய மாநாட்டு திடலினுடைய பாதி பகுதி தற்போதே நிரம்பிவிட்டது. 3 மணிக்குத்தான் மாநாடு என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனாலும் அதிகாலையிலிருந்தே வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது வரக்கூடியவர்கள் பெரும்பாலும் வட மாவட்டங்களை சார்ந்தவர்களாக இருப்பதாக பார்க்க முடிகிறது. அவர்களிடம் நாம் கேட்கும் போது அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்பது திருவள்ளூர், காஞ்சிபுரம், அதே போல தர்மபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி, கடலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து அவர்கள் வருவதாக சொல்கின்றார்கள். தென் மாவட்டங்கள், குறிப்பாக மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய தூத்துக்குடி, அதே போல அருகில் இருக்கக்கூடிய நெல்லை உள்ளிட்ட அருகில் இருக்கக்கூடிய சில மாவட்டங்களை சார்ந்தவர்கள் மதியத்திற்கு, அதாவது 12-1 மணி போல வருவதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள். எனவே பலரும் இங்கே தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. பெண் தொண்டர் ஒருவர் இங்கே பேசுவதற்கு ஆர்வமாக இருக்கிறார். வணக்கம், எங்க இருந்து வரீங்க? நாங்க சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி சட்டமன்ற தொகுதி தலைவாசல் வடக்கு ஒன்றியத்திலிருந்து வந்துட்டு இருக்கோம். இப்ப எப்படி திருவண்ணாமலையில சாமியை கும்பிட கிரிவலம் போறாங்களோ அதே போல நாங்க தளபதியை பார்க்க இவ்வளவு பேரும் கிரிவலம் வந்து கொண்டிருக்கோம். 2026 தளபதி கண்டிப்பாக முதல்வர் ஆவார். மக்களுக்கு நல்லது செய்வார். நாங்க கஷ்டப்படவே இல்லை, அவரை பாக்குறதுக்காக நாங்க வந்துட்டு இருக்கோம். நாங்க எது கஷ்டப்படணும்? ஏன்னா நாங்க அரசியல்ல மாற்றத்தை கண்டிப்பா நாங்க எதிர்பார்க்கிறோம். அதனால கண்டிப்பா நாங்க அவரை எதிர்பார்க்கறதுனால எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. தளபதி விஜய்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? எந்த அளவுக்கு பிடிக்கும்? ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவரு. பாத்தீங்களா, இப்ப நான் சேலம் கிழக்கு மாவட்டத்திலுடைய கழகத்துல துணை செயலாளரா வந்துட்டு இருக்கேன். நைட்டு கிளம்பணும், ஒரு 4 மணிக்கெல்லாம் இங்க ஸ்டேஜுக்கு அங்க வந்துட்டு அப்புறம் இப்போ பிரேக்பாஸ்ட் முடிச்சுட்டு நடந்து வந்துட்டே இருக்கோம் தளபதி பாக்குறதுக்காக. நிச்சயமாக இதே போல பலரும் பெண்கள், பெண் ரசிகைகள், பெண் தொண்டர்கள் என ஏராளமானோர் மிகுந்த ஆர்வத்தோடு அவர்கள் இந்த இடத்துல வருவதை பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து நெடுஞ்சாலை பகுதிகளில் சாறை சாறையாக மக்கள் வந்த வண்ணமாக இருக்கிறார்கள். I am so happy, very very happy. எங்க தலைவரை பாக்குறதுக்கு, எங்க அண்ணனை பாக்குறதுக்கு செம்ம உற்சாகத்துல நாங்க இருக்கோம். நாங்க சங்கீதா முத்துக்குமார், பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரோம். நகர மகளிர் அணியா இருக்கோம். எங்க விக்கிரவாண்டியை விட இங்க செம்ம பிரம்மாண்டமா இருக்கு. அங்கேயே பயங்கரமா இருந்துச்சு. நாங்க அப்பவே பாத்தீங்கன்னா ஒரு 40 பேர் வந்திருந்தோம், மகளிர் மட்டும். இப்பயும் வந்துட்டு இருக்கோம், ஒரு 40-45 பேர் வந்திருக்கோம். செம்ம உற்சாகமா இருக்கு. எங்க அண்ணன் என்ன கதை சொல்ல போறாருங்கிறதுக்கு. அதல்லாம 2026ல எங்க அண்ணனை சிஎம் ஆக்காம விடவே மாட்டோம். கண்டிப்பா சிஎம் ஆக்குவோம்.
அது இல்லாம பெண்களுக்கான பாதுகாப்பு சூப்பரா இருக்கு. அதனால நாங்க எல்லாரும் சேஃபா வந்துட்டு சேஃபா போவோம்னு எங்க அண்ணன் எப்பயுமே கேட்பாரு. எங்க சேஃபா வந்தீங்களா சேஃபா போனீங்களான்னு எங்க அண்ணன் எங்க எப்பயுமே கேட்பாரு. நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாருங்கிற எண்ணத்துல நாங்க எல்லாரும் இங்க வந்து இருக்கோம். 2026 தமிழக வெற்றி கழகம், விஜய் அண்ணா தமிழக வெற்றி கழகம். எனக்கு சின்ன வயசுல இருந்து தளபதினா ரொம்ப 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 பிடிக்கும். எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா எங்க லவ் ஸ்டார்ட் ஆனதே பிரியமானவளே அந்த திரைப்படத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆனிச்சு. ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்டுக்காரர் கேட்பாரு என்ன பிடிக்குமா விஜய், எனக்கு விஜய் மாமா தான் பிடிக்கும் அப்படின்னு. அந்த அளவுக்கு அவருக்கு பிடிக்கும். பிரியமானவளே, நிறைய பத்ரி, நிறைய படம் பிடிக்கும். அவரோட ஸ்மைல் ரொம்ப பிடிக்கும். அதை விட அவரு அந்த ஒரு வெகுளித்தனமான ஒரு புன்னகை இருக்கும் பாத்தீங்களா, அது வேற லெவல்ல இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய அவர்கிட்ட சொல்ல வேண்டிய நிறைய விஷயம் இருக்கு. அவர்கிட்ட நிறைய விஷயம் கத்துக்க வேண்டியது இருக்கு. ஒவ்வொரு ஸ்டைலும் ஒவ்வொரு எப்படி சொல்றது, ஒவ்வொரு அசையுமே எங்களோட நாடி நரம்பு எல்லாம் அப்படி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட டான்ஸ் வேற லெவல். எல்லாரும் டான்ஸ் வந்து டைம் எடுத்து பண்ணுவாங்க. எங்க தலை அப்படியே மாசா என்ட்ரி அப்படியே ஆன் த ஸ்பாட்ல தான் பண்ணுவாரு. வேற